இந்தியாவில் தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனித நகரம், பக்தி, சேவை, அன்பு அடையாளமாக கொண்டிருக்கக்கூடிய கோவில் நகரமாக இருக்கு. ஆனா உங்களுடைய கற்பனையிலுமே ஒரு ஒத்து போகாத ஒரு செய்தி அப்படின்ற விஷயம் தான் இப்போ கடந்த சில வாரங்களாகவே அங்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாக இருக்கு. முன்னாள் துப்பறிவு பணியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வெளியிட்டிருக்கக்கூடிய வியக்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது புனிதத்துக்கே இடமா இருக்கக்கூடிய இடத்துல மறைஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு இருண்ட உலகத்தையே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. பகவான்களுடைய பேர்ல அமைதியா இருக்கக்கூடிய அந்த தர்மஸ்தலத்தோடைய மணல் அப்படின்றதும் நீர், மரங்கள், இது போன்ற எல்லாமே ஏதோ ஒன்று சொல்ல தயங்கி இருக்கிறதாக இருக்கு. அந்த மர்மம் தான் இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பேருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது என்னன்னு கேட்ட உடனே உங்களுடைய முதுகெலும்பெல்லாம் உறைஞ்சிரும். 20 ஆண்டுகளாகவே பெண்கள், சிறுவர்கள்னு கண்ணுக்கு தெரியாம அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள எங்க புதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? அந்த கோயிலுக்கு பின்னால என்னுடைய கையால தான் அந்த மண்ணை நான் தோண்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் கொடுத்திருக்கக்கூடிய கூற்று இது வெறும் சாதாரணமானதாக இல்லாம அவர் தான் இந்த வளக்கூடிய முக்கிய சாட்சியாக இருக்கிறாரு. நீங்க உங்களுடைய காதால கேட்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையுமே புனிதத்துக்கே பெயர் போயிருக்கக்கூடிய ஒரு இடத்துல பதுங்கி இருக்கக்கூடிய கொடுமையை பற்றியதாக தான் இருக்கு. இந்த வளக்கூடிய பின்னணியில நடந்திருக்கிறது என்ன அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. தர்மஸ்தலா நேத்திரவாதி ஆற்றுடைய கரையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுடைய நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. தினசரியுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித காட்சியை பார்க்கறதுக்காக வராங்க. தான தர்மத்துல முன்னிலையில வகிக்கக்கூடிய இந்த தலமானது சமய இருக்கணத்தையுமே சமூக சேவையையும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு முக்கிய அடையாளமாகவும் திகழ்ந்திருக்கு. ஆனா இந்த கோயில் நகரத்துலதான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாகவே சில மறைமுக நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம பலருமே காணாம போனதுக்கான காரணமும் இதுதான் அப்படின்னு இப்போ சந்தேகப்படுறதாகவும் மாறி இருக்கு. 1998 இருந்து 2014 வரைக்குமே சிலர் வழக்காக உள்ளூர் மக்கள் இருக்க முடியல அப்படின்றதும், இந்த காலத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் காணாம போகக்கூடிய வழக்கு, பாலியல் வன்கொடுமை புகார்கள், அதோட அரசு தரப்புல இருந்து முறையாக விசாரணை அப்படின்றது நடத்தப்படாம இருக்கிறது மாதிரியான அனைத்துமே நுட்பமாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்ற விஷயத்தை இங்க வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறதாக இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையானது வெளிவரத்துக்கான முக்கிய விஷயம் எங்க இருந்து ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 ஆண்டு ஜூன் மாசம் ஒரு முன்னாள் துப்பறிவு தொழிலாளராக இருக்கக்கூடியவர் காவல்துறையை அணுகி இருக்கிறாரு. அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தகவல் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு குற்ற புகாராகலாம் இல்லாம இந்த கோவில் நகரத்துடைய மதநிலையே குலைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சான்றுக்கான இடமாக அது அமைஞ்சிருக்கு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, 1995 இருந்து 2014 வரைக்குமே இந்த தர்மஸ்தலாவில் பல பெண்களும் சிறுவர்களும் பாலியல் வன்கொடுமைக்கும் கொலை, அதோட கூட்டு புதைப்புகளுக்குமே உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம்தான் இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதோடவே அவர் நேரடியாகவே அந்த ஒவ்வொரு இடத்தையுமே கை காட்டுறதுக்கும் தயாராக இருந்திருக்கிறார். ஆனா இன்னுமே இந்த இடத்துல அதிர்ச்சி தர மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சம்பவங்கள்ல பல இது கோவில் நிர்வாகத்தினரோட உடன்பாடோட தான் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவர் சொல்லியிருக்கிறத படி பார்க்கும்போது 15 இடங்கள்ல தாங்களே நேரடியாகவே தோண்டி மனித எச்சங்களுடைய அடையாளத்தை பார்க்க முடியும் அப்படின்ற உறுதியுமே அவர்கள் அளிச்சிருக்கிறாரு. இதையே தான் விசாரணை துறையினருமே மிகுந்த நம்பிக்கையோட செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அதிர்ச்சி தகவலோட அடிப்படையில தான் ஜூலை 3ஆம் தேதி எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது பிஎன்எஸ் செக்ஷன் 211A கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரிவு அப்படின்றது பொதுவாகவே தவறான தகவலோடைய அடிப்படையில் செஞ்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்ல ஏமாற்று நடவடிக்கைகளை குறிக்கிறதாக இருக்கு. இதுக்கு அடுத்ததா ஜூலை 10ஆம் தேதி முக்கிய சாட்சிக்கு சாட்சி பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருக்கு. இது அவருடைய உயிரில்ல பாதுகாப்பு ஆபத்துல இருக்கிறத முன்னிட்டு செய்யக்கூடிய ஒரு முக்கிய நடவடிக்கையாகவும் இருக்கு. அதுல இருந்தே அடுத்த நாளான ஜூலை 11ஆம் தேதி அன்னைக்கு அந்த சாட்சி அப்படின்றது பிஎன்எஸ்எஸ் பிரிவு 183 கீழே நீதிமன்றத்துல சாட்சியாக முன்னிலை நிறுத்தப்படுறாரு.
அவர் தானே வந்து தோண்டி எடுத்ததா ஒரு எலும்புக்கூட்டோட ஒரு பகுதியை இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீதிமன்றத்திலையும் ஒப்படைச்சிருக்கிறாரு. இது வழக்குடைய முக்கிய உடல் சான்றாகவும் பார்க்கப்படுறதாக இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சம்பவங்கள் வந்து வழக்குடைய திருப்பு முனையாகவும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததா அரசியல் சமூக துறைகள் அதோட ஊடகங்கள் அனைத்துமே இந்த வழக்கை தீவிரமாகவே கவனிக்க தொடங்கி இருக்கிறார். இது சமூகத்துல பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. மேலும் முக்கிய சாட்சியுடைய வெளிப்பாடு, அதுக்கு அடுத்ததாக நடந்திருக்கக்கூடிய இந்த உடல் சான்றுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வழக்குடைய முக்கிய திருப்புமுனை அப்படின்றது அடைஞ்சதாக இருக்கு. அதுக்கு அடுத்ததாக சமூக ஊடகம், அரசியல் தளங்களை இந்த வழக்கானது பெரிய அளவுக்காக பேசக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறி இருந்துச்சு. இதை தொடர்ந்து தான் பெண்கள் ஆணையம் அதோட உயர்நீதிமன்றத்துடைய அனுமதியை பெற்றதுக்கு அப்புறமா விசாரணையை விரிவாக்குறதுக்காகவும் நுட்பமாக நடத்துறதுக்காகவும் ஒரு தனிப்பட்ட விசாரணை குழுன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது எஸ்ஐடி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த எஸ்ஐடி குழுவை வந்துட்டு கர்நாடகா மாநில காவல்துறை தலைமை ஆளுநராகி இருக்கக்கூடிய டிஜிபி பிரணவ் மொஹந்தி வந்து தலைமை ஏற்றிருக்கிறாங்க. அவரோட சேர்ந்தே விசாரணையில முக்கிய பங்காற்றக்கூடிய அதிகாரிகள் யாருன்னு பார்த்தோம்னா, எம்என் அனுச்சித் பிரபல குற்றவியல் விசாரணை அதிகாரியா இருக்கக்கூடியவர், சௌமியலதா எஸ்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையில சிறந்த அனுபவம் கொண்டிருக்கக்கூடிய அவங்களும், ஜித்தேந்திரகுமார் தயமா தடவியல் மற்றும் உடல் சான்றுகளுக்கு நுணுக்கமான ஒரு ஆய்வில் இருக்கக்கூடிய வல்லுநர். இவங்கெல்லாம் அந்த குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்காங்க. இப்போ தர்மஸ்தலா வழக்கூடிய விசாரணை அப்படின்றது இந்த எஸ்ஐடி குழு வந்து தற்பொழுது தர்மஸ்தலா வழக்கை வந்து முழுமையாகவும் பல தளங்களில் விசாரித்துட்டும் வராங்க. இதுல குற்றம் சாட்டக்கூடிய சாட்சிகள், தற்காலிக சான்றுகள், அதோட சமூக பின்னணி, இதோட காவல்துறை கையாளக்கூடிய முறைகள் எல்லாமே ஆய்வு செய்யப்பட்டுட்டும் வருது. இந்த குழுவுடைய பயணம் வந்து ஒரு சாதாரண விசாரணையாக இல்லாம இது உண்மையை தோண்டக்கூடிய ஒரு பயணமாக இது பார்க்கப்படுது. இவங்க விசாரணை செய்யக்கூடிய முறை அப்படின்றது பரிசோதனை, அதோட சாட்சிகளை சேகரிக்கிறது, எதிர்கட்சிகளை விசாரணை செய்யறது, அதோட நீதிமன்றத்திற்கு புகார் அளிக்கிற மாதிரியான எல்லா திட்டமிட்டு இருக்கக்கூடிய நுட்பமான சில நிபுணர்களோட இந்த விஷயங்கள் எல்லாமே நடைபெற்றுட்டு வரதாகவும் இருக்கு. மேலும் இந்த விசில் ப்ளோவர் அடையாளம் காட்டியிருக்கக்கூடிய 15 இடங்கள்ல முதல் 5 இடங்கள்ல தொடக்கமான தேடக்கூடிய பணி அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு. ஆனா அங்க எந்த விதமான ஆதாரமும் கிடைக்காம இருந்திருக்கு. இது வந்து பொதுக்குழு குழப்பத்தை வந்து அதிக அளவுக்கு உருவாக்கி இருக்கிறதாகவும் மாறி இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா 6ஆவதான இடத்துல பகுதி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனித எலும்புக்கூடு அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையுடைய முக்கிய கட்டமாகவும் இது மாறி இருக்கு. அதாவது இந்த தளம் 6 அப்படின்றது நேத்ரவாதி ஆற்றுடைய கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறிய மலைப்பரப்புல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. இந்த இடம் வந்துட்டு இயற்கையாக தொலைவில் இருக்கக்கூடிய தனிமையாக இருக்கிறதால சட்டவிரோதமான செயல்கள் அப்படின்றது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அது வந்து கருதப்படுது. அந்த இடத்தை சுற்றி அதிகமான மரங்கள் இருக்கிறதும் இது வந்து பார்வையை மறைக்கிறதுக்காக உதவக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. கிட்டக்கவே தண்ணி கசியக்கூடியது இருக்கிறதால இது வந்து சாக்கடையோ இல்லை சிதைஞ்சிருக்கக்கூடிய உடல் நீர்வீழ்ச்சிக்கு காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகமும் எழக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கு. அதே போலவே மணல் அடுக்குகளுமே அங்க குவிஞ்சிருந்ததால இயற்கைக்கு மாறானதாக புதிதாக வந்து இந்த இடத்துல குடைஞ்சு மீளப்பட்டதான ஒரு மண் அடுக்குகளாகவும் பார்க்கப்படுறதுக்கு இருக்கு. இது வந்து மனித தலையான விசாரணையுடைய முக்கிய அறிகுறியாகவும் இந்த இடம் பார்க்கப்படுது. இப்போ தோண்டி இருக்கக்கூடிய இடத்துல எஸ்ஐடி குழுவானது மிக குறைவான மனித எலும்புக்கூட்டுகளை வந்துட்டு கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. இந்த முதற்கட்ட தடவியல் ஆய்வுல இது அந்த கூடானது வந்துட்டு ஒரு ஆண் உருவத்தை சேர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த எலும்புக்கூட்டுக்கு முழுமையான உடலுமே இல்லை. ஆனா வழக்குல வந்து இதுதான் முதலாகவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உடல் ஆதாரமாகவும் இது இருக்கு. இதுவரைக்குமே வழக்கு சாட்சிகளுடைய கூற்றோ இல்ல சந்தேகங்களுக்கு மட்டுமே அடிப்படையாக இருந்துட்டு இருந்த ஒரு சூழல்ல இப்போ எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித எலும்புகள் வந்துட்டு இந்த வழக்கையே வந்து ஒரு புதிய தீர்மானிக்கக்கூடிய தளத்துக்கு நிலைநாட்டியிருக்கக்கூடிய இடமாகவே இது பார்க்கப்படுது. இதை தொடர்ந்தே எஸ்ஐடி குழு வந்துட்டு நவீனமான சில தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி விசாரணையை மிகவுமே ஆழமா இயக்க தொடங்கி இருக்கிறாங்க. மீட்க எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா மனித எலும்பு அப்படின்றதும், அதாவது அதுல கால் கை எலும்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானமும் இருக்குது. உடை துணிகள் மாதிரியான சில பகுதிகள் வந்து சரிக்கப்பட்டிருக்கக்கூடிய துணிகளோ இல்ல எளிதிலே வந்துட்டு அழிக்க முடியாத அளவுக்கான சில பிளாஸ்டிக் வகைகளுமே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கயிறு மற்றும் நாணல் துண்டு மாதிரியான விஷயங்களும் பார்க்கப்படுது. அது வந்துட்டு கட்டுறதுக்கான சாத்தியங்கள் வந்து அங்க எழுப்புறதாக இருக்கு. இந்த எல்லாமே தடவியல் ஆய்வுக்காக பாதுகாப்பா பறிமுதல் செய்யப்படுறதாகவும் இருக்கு.
இதுவரைக்கும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய எலும்புகள், உடைகள், கயிறு மாதிரியான எல்லாத்தையும் வச்சு DNA ஆய்வு, ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி, அதோட கிரவுண்ட் பெனிட்ரேஷன் ரேடார் உள்ளிட்டு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை வந்து SIT பயன்படுத்துறதுக்காக தொடங்கி இருக்கிறாங்க. இந்த தடயங்கள் எல்லாமே பிழைக்கப்படக்கூடிய பட்சத்தில் இதுவரைக்கும் மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மங்கள் அனைத்துமே வெளிவரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இங்கே பார்க்கப்படுது. AIDWA, SDP, CPI உள்ளிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த வழக்கில் SITக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அரசை வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. அதோட 2012 நடந்திருக்கக்கூடிய சௌஜன்யா கொலை வழக்கு அப்படின்றதும் இந்த கட்டமைப்புக்கு தொடர்புடையதாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறதாக இருக்கு. இங்க தரம், நேர்மை, அதோட முழுமையா இருக்கக்கூடிய விசாரணை மூலமா தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய இருண்ட வரலாற்று வெளிப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட SIT தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க இன்னுமே பல சாட்சிகளையும் தோண்டி தேடி உண்மையா வெளிப்பட முயற்சித்துட்டு இருக்கிறாங்க. தர்மஸ்தலா வழக்கு இந்திய நீதித்துறை, சமூக அமைப்புகள், அதோட மக்களுக்கிடையே ஒரு பெரிய சோதனையை ஏற்படுத்தி இருக்கிறதாக இருக்கு. இது உண்மையிலேயே புனிதத்தை கேள்வி எழுப்பக்கூடிய நிலையை ஏற்படுத்தியும் சத்தமில்லாம செய்யக்கூடிய எல்லா கொடுமைகளுக்கான ஒரு பதிவாகவும் இது இருக்கு. ஒரு நகரத்தை ஆழ தோண்டி இருக்கிறதால அதோடைய மர்மம் அப்படின்றது முழுமையாக வெளிப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.